சீர்கொண்ட செம்பொற் சிலம்பு செய்ததும் புனது செய்தத வனசபாத தரிசனம் என கருதினம் கொண்டு தென்னியவை சித்தியாம் அடிமுடித்து கார்கொண்ட கணபர்வ காலமுகில் போலமிருந்த கவிதை மலை தடைபடாமல் கனிவனுடன் பொலியவன் வாக்கில் குடிவந்து கருணை நீ பொழிதல் வேண்டும். பார்கொண்ட சீபவரி பாலகுணாலப்பரா பாகரா நந்த வடிவே பலதெய்வ கணுவினத படிகரத்னாபரண பரமர பரிமல வினோத அமுதே நார்கொண்ட அடியர்மடன் நடனமையிலே நாத சற்பதவேணி வேத புத்தகவாணி யானமுத்தமிழ்வாணி மைந்தனை வாருங்கள், தங்கள் வருகை நல்வரவாகட்டும். காலங்கள் பல கடந்த நிலையில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். கானமொழி பொழிந்து காக்கூர்த்தன் புகழ்பாடி மாரிமணி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? இதோ இனிதானே சுரையானே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதன்பு உயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மகரிஷியே, இன்று தங்களுடைய பயணத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டால் இருந்தால் தெரிவிங்கள் பார்ப்போம். முருகா, 3 லோகம் சென்று மும்மூர்த்திகளையும் என்று தாங்களை காணலாம் என்று வருகின்ற வழியில் வேள்வி மலை சாரளி என்று தாங்களுக்காக கனி ஒன்றை கண்டேன். கண்டபொழுது முருகருக்கு தான் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று தாங்களை காண வந்திருக்கின்றேன். முருகா, என்ன மறுபடியும் கனியா? ஆமாங்க, மறுபடியும் கனி என்று சொன்ன உடனே என்னானது? ஒரு சிறிய அச்சம். என்ன அச்சம்? பின்ன இல்லையா? இல்ல மைத்துனரே, என்ன முருகா? இல்ல, என்னை பார்த்து உங்களுக்கு பாவமா தோணலையா? எப்படி கனிப்பிரியர் கந்தர் அல்லவா? கலகப்பிரியர் தாங்கள், கனிப்பிரியன் அடியேன். கனி 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 என்று சொல்லி கடைசி வரையும் கனியை கொடுக்காமலேயே போயிட்டியா? காரணம் வேறு. ஒரு வேடை சிறுபிள்ளை நீங்க உங்கள் இடத்தில் அந்த கனியை கொடுத்து விட்டேன் என்றால் சரி, நீங்க சிறுபிள்ளை தனமாக அந்த கனியை உண்ணு விடுவீர்கள். உண்டால் என்ன ஆகும்? ஓ, விசக்கனியா? விசக்கனியாகப்பட்டது தாரிகாவனம். இந்த வனத்தில் தாரிகாவன ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட கனியே அக்கனி. மந்திரத்தை தவறாக உச்சரித்த ஒரு காரணத்தால் பாருங்க, தாரிகாவனம் இந்த வனத்தில் மந்திரத்தை உச்சரித்த ஒரு காரணத்தால் விசக்கனியாகப்பட்டது. யாகத்திலிருந்து வெளியில் வந்தது. இந்த விசக்கனியாகப்பட்டதை யாருக்கிட்ட ஒப்படைக்க வேண்டும்? ஒரு நேரத்தில் திருப்பாறு கடலை கடைந்தார்கள். வாசி பாம்பை கயிறாகவும் சந்திரனை தூணாகவும் மந்திரமலை மத்தாகவும் நிறுத்தி பார் கடலை கடைய அசுரர்களும் கடைந்தார்கள். வெளியில் வந்தது என்ன? முதலில் ஆழகால விஷம். அந்த விஷத்தை உண்டவர் யார்? உங்கள் தந்தை சிவன் அல்லவா? ஆகவே எங்க உலகமாகப்பட்டதும் அழிந்துவிடும். ஒருவேளை அந்த கனியை கீழே விட்டா இந்த கனியை யாருக்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்கணும்? உங்க அப்பாட்டா கொடுத்தாத்தான் இந்த கனிக்கு ஒரு பெருமை. இந்த கனியால் உலகத்திற்கு நன்மைகள் ஏற்படும். அதனாலதான் அந்த கனியை உங்கள் தந்தையிடம் கொடுக்க. நன்றாக இருக்கின்றது. பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகத்தில் இதுவும் ஒன்று. அற்புதமான யோசனை. சரி, அந்த கனிதான் கிடைக்கவில்லை. இன்று இன்று பார்த்து வந்தீர் என்று சொல்கிறீர்களே, நிச்சயமாக கிடைக்குமே. நம்பி போகலாமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்கலாமா? பார்க்கலாமே. சரி, ஆனா ஒண்ணும் என்னங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமை இருக்குதோ அவ்வளவுக்கு மட்டும் சொல்லுங்க. கூட குறைச்சு சொல்லி நான் போய் மைத்தினர் சொன்னாருன்னு சொல்லி ஏமாந்து போயிடறதல்ல கூடாது. அப்படியெல்லாம் ஆகாது முருகா. சரி, மச்சனன் சொல்லலாம் கேட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா மலையேற போறவனுக்கும் மனையேற போனவருக்கும் மைத்தினர் உதவி தேவை என்பார்கள். ஆமாங்க, மலையேறி போனாலும் மச்சனை உதவி தேவை. ஆமா, இனிமேல் தேவைப்படும். அடிக்குறுக்க இல்ல, அடிக்குறுக்க தேவைப்படுங்கிற இனிமேல் மச்சனை தேவைப்படணும் இல்ல. ஆமா, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஆமா, சரியாக வந்து விடுவோம் ஐயா. அடிக்குறுக்க இனிமேல் தேவைப்படும். அப்படி அங்கிட்டே போகாதீங்க, எங்கிட்டும் வாங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்களும் வருவோம். வாய்ப்பு உங்களுக்கு என்றுமே உண்டு. உங்களுடைய அருளால முருகா, முருகன் இருக்க கவலையன் கந்தன் இருக்க கவலையன் என்பதை போல
இந்த கந்தனை நம்பினோம்னா நம் தலையெழுத்தே மாறிவிடும். அந்த சராசரங்களும் மும்மூர்த்திகளும் முருகனுக்கும் நடக்கல் என்பார்கள். அப்பேற்பட்ட முருகனே உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை இருப்பார். சரி, கனியின் பெருமைகளை கூறுங்கள் பார்ப்போம். கனியின் பெருமையை கூறுகிறேன். சற்று நான் கூற குடியும் அளவிற்கு தாங்கள் கேளுங்களேன். உலகத்துல நன்றாக கேட்கின்றேன். எத்தனை கனிகள் இருந்தாலும் சரி, யாம் ஏற்கனவே கொண்டு வந்தேன் கனி. அந்த கனியை காட்டிலும் முதன்மையான பெருமையான கனி. அப்படியா? அன்று சபரியாகப்பட்டவள் ராமருக்கு கொடுத்தாலே தான் சுவைத்த பழத்தை. சரி, அந்த கனியும் ஒரு கனிதான். சரி, அதைவிட பெருமையான கனி. முற்றது சொன்னால் அற்றதும் பொருந்தும் என்று மகாபாரதத்தில் திருவிளையாடல் அதை அன்றும் அங்கு செடுக்கப்பட்ட உண்டது. ஆமாங்க. அதுபோல எத்தனை கனிகள் இருந்தாலும் கூட கனியின் பெருமையை கூறுகிறேன், கேளுங்கள். கூறுங்கள் பார்ப்போம். மகடிக்கும் தேங்கவழி மகடிக்கும் ஒரு பூங்கனியை கடுமணம் பூரித்தேர் முருகா முருகா மாங்கனிக்கும் தெற்கதளி மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 கஸ்தூரி பொட்டு வச்சு அவ்வளவு அழகா இருக்கும். பெண்ணை பார்த்தால் முருகா தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். நல்ல மனம் வாழ்க, நாடு போற்று வாழ்க. தர்மாவதி அது கல்யாண வசந்தம். நின்ன ஏறது என்று நினைக்கின்றேன் அடி கண்ணம்மா. உந்தன் சங்கீத சலங்கை போலே பூஜை அங்க முருகாதான் முருகா கணிக்குள்ள மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் நின்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வந்தரை பொய்கையை போன்றதே ஈசன் என்பையே இணையடி நிழலே
உலகத்தை காக்கும் உத்தமரே 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 கணியின் சாக்கமென முடியே என்ன நோக்கும் பொழுதே அஞ்சுக்கும் உங்களுடைய புஞ்சுக்கும் சுவை தரும். அஞ்சுக்கும் போல அஞ்சுக்கா அஞ்சுரா மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் மயில் குஞ்சு சேவ குஞ்சு பாம்பு குஞ்சு. அப்படியா? ஆமாங்க. இல்ல குஞ்சுக்கும் வேற மாதிரி. நீங்கள் ஏன் தவறாக அதை என்ன வேண்டும்? பச்சிகள் கண்டா கண்டது கனியில வள்ளி என்ற பெண்ணை தான் முருகா. ஆதியில் கொடுத்த வாக்கு பாதையில் இருக்கின்றது. மூத்தவள் அமிர்தவல்லி தெய்வான என்கின்ற பெயரோடு திருப்புறம் உண்டத்திலே கர்ப்பமனம் புரிந்தேன். இளையவளான சுந்தரவல்லியை களவு மனம் புரிய வேண்டும். என்னதான் எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தாலும் சற்று உங்களோடு சற்று இசையோடு உரையாடி பார்க்கலாம் என்று நான் நடத்திய நாடகத்தில் எதுவும் ஒன்று. சரி, காலதாமதம், நான் போயிட்டு வரட்டுமா? ஐயா, இதோடு செல்ல வேண்டாம். இப்படி பெண்ணென்றவுடனே பேய் இறங்கும் என்பார்கள். சரி, ஆனால் பெண்ணென்றால் கடவுளும் இறங்குவார் என்று இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். சரி, ஆகவே இப்படி செல்ல வேண்டாம் ஐயா. கருமாரி மகன் உருவத்தை மாற்றி மான் போட்ட குட்டியை தேடுவதாக செல்லுங்கள். மானை துரத்தி விட வேண்டாம். அவ்வளவுதான் காரணம், மானை தேடி சென்றீர் என்றால் மாமியாரை தேடி போனதை போல ஆகிவிடும். ஆகவே மான் போட்ட குட்டியை தேடுவதாக செல்லுங்கள். அப்படி தாங்கள் கூறியபடியே ஒரு வேடனாக உருமாறி திணைப்புணம் சென்று அண்ணவளோடு உரையாடி தெய்வானை கந்தனாக கண்ட எங்களுக்கு வள்ளிவனாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? கண்டிப்பாக நாவல் பாமாலை பாடி கையில் இருந்து பூமாலை கொண்டு தாங்களை காண வருவேன் ஐயா. அவ்வளவுதானா? இல்ல, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன முருகா? இன்னைக்கு கையெல்லாம் இடம் இல்லாதவன் கூட பொண்ணு கேட்டா 10 பவுன் போடு 20 பவுன் போடுங்கிறான். ஆமா, நியாயமான தானே பேச்சு தானே? ஓஹோ, இந்த உலகத்திலே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். ஆமா, அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பொண்ணு கொடுக்க போறீங்க. நீங்க வெறும் பொண்ணை என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களே, நியாயமாயா? கவலைப்படாதீர்கள். தாங்களுக்கு எத்தனை பவுன் நகை வேண்டுமோ கேளுங்கள், என்னால் என்ற வரை செய்கிறோம். குபேரன் எங்கள் சொந்தக்காரர் ஆச்சே, உங்களுக்கும் சொந்தம் தானே. செய்யறது செய்றீங்க, நான் இல்லாத நேரம் பார்த்து வந்து பின்னால செய்யுங்க. பின்னால தானே? ஆமா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க முன்னாடி போங்க. நீங்க முன்னாடி போங்க. சீக்கிரம் வந்து புளிய பறிக்கிறேன். சென்று வருகிறேன்.